இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 8th ஸ்டாண்டர்டோடைய 9th லெசன் கபீர் கி சாக்கியாங் பத்தி பார்க்க போறோம். கபீர்ங்கிறது ஹிந்தி போயட், ஒரு போயட்டோட நேம் கபீர்தாஸ். கபீர் கி சாக்கியாங் மீன்ஸ் தோஹே, அதாவது போயம்ஸ், அதாவது வேர்ட்ஸ். அவங்க சொன்ன வேர்ட்ஸ பத்தி இந்த லெசன்ல பார்க்க போறோம். கபீர்தாஸ் சொன்ன வேர்ட்ஸ பத்தி பார்க்கறதுதான் கபீர் கி சாக்கியாங். फर्स्ट दोहे, जाति न पूछो सात की, पूछ लीजिए ज्ञान, मोल करो तरवा का, पड़ा रहन दो ज्ञान. जाति न पूछो, पूछो मीन्स கேக்குறது, ஆஸ்கிங். साध की, पूछ लीजिए ज्ञान, ज्ञान மீன்ஸ் அறிவு, நாலேஜ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஜாதி ந பூச்சோ, ந இஸ் த நெகட்டிவ் வேர்ட். ந பூச்சோ மீன்ஸ் கேட்காதீங்க. அதாவது ஜாதி ந பூச்சோ சாதுகி, தட் மீன்ஸ் சாது மீன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அவுட்டர் லுக்ஸ பத்தி ந பூச்சோ மீன்ஸ் கேட்காதீங்க. அதாவது அவங்க வெளிப்படையா தெரியக்கூடிய அவுட்டர் லுக்ஸ பத்தி நீங்க எதுவும் கேட்காதீங்க. பூச் லீஜியே ஞான், பூச் மீன்ஸ் கேட்கறது. பூச் லீஜியனா கேளுங்க. என்ன கேட்கணும்? ஞான், அவங்களுடைய அறிவை பத்தி நம்ம கேட்கணும். அதாவது ஒரு மனுஷங்கள அவுட் சைட்ல அவுட்டர் கவரை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவங்களுடைய நாலேஜ வச்சு ஜட்ஜ் பண்ணுங்கிறத சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா கீழே என்ன கொடுக்குறாங்கன்னா, மோல் கரோ தர்வார்கா படாரகன் தோ ஞான். மோல் கரோ மீன்ஸ் டூ, செய்தது. மோல் கரோ அப்படின்னா வேல்யூ பண்ணணுமா. மோல் மீன்ஸ் வேல்யூ. மோல் கரோ அப்படின்னா வேல்யூ பண்ணணும். அதாவது அதோட மதிப்பை எப்படி பார்க்கணும், மதிப்பிடணும். அதாவது எதோடது? தர்வார் மீன்ஸ் தல்வார் தான், அதாவது ஸ்வார்டு. அந்த வாளோடைய வேல்யூவை நம்ம எப்படி வேல்யூ பண்ணணும்னா அதோட ஷார்ப்னஸ் வச்சுதான் நம்ம வேல்யூ பண்ணுவோம். படாரகன் தோ மியான், மியான் மீன்ஸ் அதோடைய அந்த ஸ்வார்ட் ஹோல்டர். நம்ம எதை வச்சு பண்ண மாட்டோம்? ஸ்வார்ட் ஹோல்டரை வச்சு பண்ண மாட்டோம். அந்த ஸ்வார்டை எங்க வச்சிருக்கோமோ அந்த அதோடைய வேல்யூவை வச்சு நம்ம ஸ்வாட் நல்ல ஸ்வாடா கெட்ட ஸ்வாடாங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். அந்த ஸ்வாடோட ஷார்ப்னஸை வச்சு மட்டும்தான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி மனிதர்களுடைய அறிவை வச்சு மட்டும்தான் நம்ம ஜட்ஜ் பண்ணணுமே தவிர்த்து அவங்களுடைய பணத்தை வச்சோ இல்ல வேற அவுட்லுக் அதை வச்சோ நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாதுங்கிறத கபீர்தாஸ் ஃபர்ஸ்ட் தோகையில எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஆவத் காரி ஏக் ஹை, உல்டத் ஹோயி அனேக், கஹ் கபீர் நஹி உல்டியே, வஹி ஏக் ஹி ஏக். ஆவத் காரி மீன்ஸ் நம்ம ஒரு பேட் வேர்ட், ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை, இதெல்லாம் காரின்னு சொல்லுவோம். ஏக் மீன்ஸ் ஒன்னு. உல்டத் ஹோயி அனேக் மீன்ஸ் மெனி, ஜாஸ்தி, நிறைய அர்த்தம். உல்டத் மீன்ஸ் ரிப்பீட் ஆகுறது, திரும்ப ரிப்ளிகேட் ஆகுறது. உல்டத் ஹோயி அனேக், அதாவது ஆவத் காரி ஏக் ஹை, அதாவது அவசரத்துல ஏதோ ஒரு பேட் வேர்டு காரி, அதாவது ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிடுறாங்க அப்படின்னா அது ஒரே ஒரு வார்த்தை தான். ஏக் மீன்ஸ் நம்மள திட்டிடுறாங்க அப்படின்னாலுமே அது ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த இடத்துல ஒரே ஒரு பேட் வேர்ட் தான் இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம ரிப்ளை பண்றோம் அப்படின்னா உல்டத் ஹோயி அனேக், உல்டத் திரும்ப ரிப்பீட் ஆகுறது, திரும்ப இப்ப அவங்க திட்டாங்கிறதுக்காக நம்ம ஒரு வார்த்தை திரும்ப சொல்லுவோம். அது மாதிரி அது என்னவாகுமா? அனேக் மீன்ஸ் மெனி, நிறைய ரிப்பீட் ஆகிட்டே போகுமா, அந்த பேட் வேர்ட் ரிப்பீட் ஆகிட்டே போகுமா. கஹ் கபீர் நஹி உல்டியே, கஹ் மீன்ஸ் சொல்றாரா, யார் சொல்றா? கபீர் மீன்ஸ் கபீர்தாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நஹி உல்டியே, நஹி இஸ் த நெகட்டிவ் வேர்ட், பண்ணாதீங்க அப்படின்னு அர்த்தம். உல்டியே மீன்ஸ் ரெஸ்பாண்ட், டோன்ட் ரெஸ்பாண்ட், அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. அப்ப எப்படி இருக்கும்? வஹி ஏகி ஏக், வஹினா அது, ஏகி ஏக் அதாவது ஒரே ஒரு அந்த பேட் வேர்டோட அது நின்றோம். நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா அந்த பேட் வேர்ட் திரும்ப ரிப்பீட் ஆகாது, ரிப்ளிகேட் ஆகாது. அதனால நம்மள நஹி உல்டி, அதாவது ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, எந்த பேட் வேர்டுக்கும் எந்த கோவத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்கிறத புரிய வைக்கிற மாதிரி செகண்ட் தோகே நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. மாலா தோ கர்மே ஃபிரை, ஜிபி ஃபிரை முக் மாஹி, மனுவா தோ தகு திசி ஃபிரை, யகுதவ் சுமிரன் நாஹி. மாலா மீன்ஸ் பிரேயர் பண்ணும் போது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு குட்டி பீட்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு கார்லண்ட் மாதிரி இருக்கும், ஒரு மாலை மாதிரி இருக்கும், அதான் மாலான்னு சொல்றாங்க. மாலா தோ கர் மீன்ஸ் ஹேண்ட், கரம் ஹேண்ட். ஃபிரை மீன்ஸ் ரொட்டேட்டிங், அங்கங்க சுத்தி வந்துட்டே இருக்கல, ஒவ்வொரு பீடா தள்ளிட்டே இருப்பாங்க இல்லையா, எண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஃபிரை மீன்ஸ் ரொட்டேட்டிங். ஜீப ஃபிரை முக் மாஹி,
ஜீப் ஜீப் மீன்ஸ் டங்கு நம்மளுடைய நாக்கு. திரை திரை இஸ் ரொட்டேட்டிங். மூக்கு மூக்கு மீன்ஸ் வாய், நம்ம வாயில இருக்கக்கூடிய ஜீபும் ரொட்டேட் ஆகும். மனுவா தோ தகு திசி திரை. மனுவா மனுவா மீன்ஸ் மைண்ட், அவர் மைண்ட். மைண்ட் ஆர் ஹார்ட். So dahu dahu means 10. Disi means directions. Thirai means rotating or roaming. Yaguto yagutav. Sumiran nahi. Nahi is the negative word. Nahi. Sumiran means remembering the God. அதாவது கடவுளை வணங்குறது. ஓகே. மாலாத்தோ கர்மே ஃபிரை. மாலா அந்த கார்டன், அந்த மாலை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கர்மே ஃபிரை. ஃபிரை மீன்ஸ் ரொட்டேட்டிங், அதாவது நம்ம கையில அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம தள்ளி தள்ளி எத்தனை தடவை ப்ரேயர் சொல்றோங்கிறது எண்ணிட்டு போலையா, லைக் தட் அந்த மாதிரி கையில சுத்திக்கிட்டே இருக்கும். ஜிபி ஃபிரை முக் மாகி. ஜிபிங்கிறது நாக்கு, நம்மளுடைய நாக்கும். முக்குங்கிறது வாய், நம்ம வாயில இருக்கக்கூடிய நாக்கு. ஃபிரை மீன்ஸ் ரொட்டேட்டிங், அதுவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்? சுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம வாயில இருக்கக்கூடிய அந்த நாக்கும் சுழண்டுகிட்டே இருக்கும். அந்த கடவுளோட பேரை சொல்றதுனால சுழண்டுகிட்டே இருக்கும். மனுவாத்தோ தகு திசி ஃபிரை. மனுவாங்கிறது மைண்ட், நம்மளுடைய அந்த எண்ணங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தகு திசி ஃபிரை. தகு திசி மீன்ஸ் 10 டைரக்ஷன், 10 திசையில. ஃபிரை மீன்ஸ் ரோமிங், அங்க சுத்திட்டு இருக்கோம். 10 திசையில நம்மளுடைய மைண்ட் சுத்திட்டு இருக்கிறோம். யகுதவ் சுமிரன் நாகி. சுமிரன் மீன்ஸ் கடவுளை வணங்குறது. நாகி அது வந்து கடவுளை வணங்குற முறையே கிடையாது அப்படின்னு சொல்லி கடவுளை வணங்குறதுக்கான முறை என்னங்கிறத சொல்லாம கடவுளை வணங்குறதுக்கான முறை என்னென்ன கிடையாதுங்கிறத நமக்கு கபர்தான் சொல்லியிருக்கிறாரு. மாலாத்தோ கர்மே, அதாவது கையில வந்து அந்த மாலை வந்து சுழண்டுகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜீப் ஃபிரை முக்மாகி, அதை நம்ம வாயிலையும் நம்மளுடைய நாக்கு சுழண்டுகிட்டு இருக்கோம். மனுவாத்தோ தகுதிசி ஃபிரை, அதாவது நம்மளோட மைண்ட் என்ன பண்ணிருக்கோம்? 10 திசையில செயல்பட்டு இருக்கிறோம். அது வந்து என்ன கிடையாது? சுமிரன் ஆகி, அது கடவுளை வணங்குறதுக்கான முறை கிடையாது அப்படின்னு சொல்லி கபர்தாஸ் எடுத்து வைக்கிறாங்க. கபிர் घास न नींदिए जो पाऊ तली होई, उड़ी पड़ई जब आंखी में करी दुहेली होई. கபிர் घास न नींदिए. घास மீன்ஸ் கிராஸ், அதாவது புல்கள், புல்லு. நீந்தியே மீன்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட், அதாவது அதுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறது. நீந்தியே மீன்ஸ் அதை அண்டர் எஸ்டிமேட் பண்றது, குறைவா எடை போடுறது. ஜோ பாவு மீன்ஸ் பாதங்கள், நம்மளுடைய ஃபீட், நம்மளோட பாதங்களுக்கு. தளி ஹோய். தளி மீன்ஸ் அண்டர், அதாவது பாதங்களுக்கு கீழே இருக்கிறது. உடி படை ஜவ் ஆங்கி மே. ஆங்கி படை மீன்ஸ் ஃபால்ஸ், கண்ணுல படுறது. உடி மீன்ஸ் ஃபிளை, பறந்து வந்து கண்ணுல. ஆங்கி மீன்ஸ் கண்கள்ல. படி மீன்ஸ் ஃபால், விழுவுறது. கரி துகேலி ஹோய். கரி மீன்ஸ் ரொம்ப வலி, அதாவது நமக்கு பெயின், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கிறது. துகேலி மீன்ஸ் நமக்கு ரொம்ப ஒரு வலி ரொம்ப ஜாஸ்தியா ஏற்படுத்துறத கரி துகேலின்னு சொல்லுவோம், ரொம்ப அதிகமான வலி. கபர் घास न नींदिए. ना இஸ் த நெகட்டிவ் வேர்ட். நீந்தியே மீன்ஸ் அத குறைவா எடை போடுறது, அதாவது குறைவா எடை போட மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. கபர் வந்து காஸ் அதாவது கிராஸ வந்துட்டு குறைவா எடை போட மாட்டாரு. நான் இருக்கனால குறைவா எடை போட மாட்டாரு. ஏன் அப்படின்னா ஜோ பாவு தலி ஹோய், எந்த புல்லு, எந்த கிராஸ். பாவும் தலி ஹோய். பாவும்னா பாதங்களுக்கு. தலி ஹோய் மீன்ஸ் அடியில இருக்காது, நம்ம பாதங்களுக்கு அடியில தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கிராஸ, அதாவது அந்த புல்ல வந்து ரொம்ப குறைவா எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா உடி படை ஜப ஆங்கியுமே. உடி மீன்ஸ் பிளை, பறந்து வந்து. படை மீன்ஸ் அது நம்ம கண்ணுல ஃபால், விழுவுறது. எங்க விழுவுறது? ஆங்கி மீன்ஸ் கண்கள்ல. அது பறந்து வந்து நம்ம கண்கள்ல விழுகுது அப்படின்னா கரி துகேலி ஹோய். கரி துகேலி மீன்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல், ரொம்பவே நமக்கு அது வலியை ஏற்படுத்தும். நம்ம காலு கீழே தானே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குறைவா எடை போட்டோம் அப்படின்னா அது பறந்து வந்து நம்ம கண்ணுல விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு அது ரொம்பவே வலியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கபிர் இந்த தோகைய வழியா புரிய வைக்கிறார். जग में बैरी कोई नहीं जो मन शीतल होय, या आपा को दारी दे दया करे सब कोई. ஜக் மீன்ஸ் வேர்ல்டு, உலகத்துல. பைரி மீன்ஸ் எனிமி, எந்த விதமான எனிமீஸ், அதாவது எதிரிகளுமே. கோயி நகி மீன்ஸ் நெகட்டிவ் வேர்டு. கோயி மீன்ஸ் யாரும். கோயி நகினா யாருமே இல்ல, அதாவது உலகத்துல எனிமிங்கிறவங்க, அது எதிரிங்கிறவங்க யாருமே கிடையாது. யாருக்கு அப்படின்னா ஜோ மண் சீத்தல் ஹோய். ஜோ மீன்ஸ் விச், யாருக்கு அப்படின்னா மண் சீத்தல் ஹோய். மண்ணா மனசு வந்து சீத்தல் மீன்ஸ் காம், ரொம்ப அமைதியா யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு எனிமீஸே கிடையாது. சீத்தல் மீன்ஸ் காம், அமைதி அப்படின்னு அர்த்தம்.
யா யா மீன்ஸ் ஆர் அல்லது அப்படி இல்ல அப்படின்னா ஆப்பாக்கோ டாரி தே ஆப்பா ஆப்பா மீன்ஸ் செல்பிஷ்னஸ் சுயநலத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செல்பிஷ்னஸ் டாரி மீன்ஸ் லீவ் சோடுது அதாவது விட்டுறது யார் வந்து சுயநலத்தை விட்டுருக்காங்களோ அவங்களுக்கும் எனிமீஸ் கிடையாது அப்படி இல்லைன்னா மனசு காம் சீத்தல் அதாவது அமைதியா இருக்கிறவங்களுக்கும் எனிமீஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு தயா கரே சபுகோய் தயா மீன்ஸ் கைண்ட் ரொம்ப கைண்ட் அன்பா இருப்பாங்க இல்லையா அந்த தயா கரே சபு கோய் சபு மீன்ஸ் ஆல் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்ட ரொம்ப தயா அதாவது கருணையா நடந்துப்பாங்க ரொம்ப கைண்டா அவங்க கிட்ட நடந்துப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க கரை மீன்ஸ் டூ செய்யறது அதாவது ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க அவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த உலகத்துல எதிரிங்கிறவங்க யாருக்கு கிடையாது அப்படின்னா மண் சீத்தல் ஹோய் மனசு அமைதியா இருக்கிறவங்களுக்கும் கிடையாது அதே மாதிரி ஆப்பாக்கோ டாரிது யார் வந்து செல்பிஷ்னஸ டாரிது அதாவது நீக்கிட்டு அதாவது விட்டுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த உலகத்துல எதிரிங்களே கிடையாது வைதி மீன்ஸ் எனிமீஸே கிடையாது அவங்களுக்கு அவங்க கிட்ட மத்தவங்க எல்லாம் எப்படி நடந்துப்பாங்கன்னா தயா மீன்ஸ் கைண்ட் ரொம்ப அன்பா கருணையோட நடந்துப்பாங்க அப்படிங்கறத சொல்லி இந்த கபீர்தாஸ் நமக்கு சுயநலத்தை விட்டுறணும்னு சொல்றாங்க மனசு அமைதியா வச்சுக்கணுங்கிறதையும் சொல்லி தராங்க இதோட இந்த கபீர்தாஸ் கி கபீர் கி சாக்கியாங் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது